Hello friends, இந்த Photoshop tutorialல நம்ம palettes பத்தி டீடைலா பார்க்க போறோம். இப்போ நான் Photoshop ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரைட் சைடு இருக்கிற சின்ன சின்ன ஐகான் வந்து palette ஐகான். நீங்க அதில கிளிக் பண்ணி தனியா palettes ஓபன் பண்ணிக்கலாம். இதிலே பாருங்க history இருக்கு, action இருக்கு. அந்த நேம்ல தனித்தனியா கிளிக் பண்ணி history வேணா history, action வேணா action கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இத வந்து minimize maximize பண்ண முடியும் பாருங்க. இந்த சைஸ் வந்து decrease increase பண்ணிக்கலாம் இந்த விண்டோவோட சைஸை. இத க்ளோஸ் பண்ணா இந்த arrow மார்க்ல கிளிக் பண்ணுங்க. இல்லாட்டி இந்த fly out மெனுல போய் க்ளோஸ் னு கொடுத்தீங்கன்னா இங்க history ஓபனா இருக்கு. அதனால history க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் tab group ன்னு இருக்கு. ரெண்டுமே க்ளோஸ் ஆயிரும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாருங்க இங்க லேயர் palette இருக்கு, சேனல் இருக்கு, பாத் இருக்கு. இங்க வந்து கலர் இருக்கு, ஸ்வாட்சஸ் இருக்கு. இத தனித்தனியா கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணிக்க முடியும். விண்டோல போய் கூட நீங்க ஓபன் பண்ணலாம் பாருங்க. ஸ்டைல் கிளிக் பண்ணா உங்களுக்கு இங்க ஸ்டைல் வந்து ஓபன் ஆயிருக்கும். பாருங்க அட்ஜஸ்ட்மென்ட், ஸ்டைல் எல்லாம் தனித்தனியா ஓபன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க கீபோர்ட்ல tab கீயை பிரஸ் பண்ணீங்கனா பாருங்க எல்லாமே க்ளோஸ் ஆயிருச்சு. மறுபடியும் tab பிரஸ் பண்ணி எல்லாமே ஓபன் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டும் tabம் பிரஸ் பண்ணீங்கனா palette மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கும். மறுபடியும் ஷிஃப்ட்டும் tabம் பிரஸ் பண்ணி இத ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த paletteல பாத்தீங்கன்னா history இருக்கு, action இருக்கு. history பாத்தீங்கன்னா நம்ம Photoshopல வர்க் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அந்த வர்க் எல்லாம் ஒன் பை ஒன் இங்க காமிக்கும். இப்போ பாருங்க நான் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்றேன். இங்க வந்து ஒரு நியூ லேயர்னு காமிக்குது. நான் எடிட் போய் fill கலர் கொடுக்கிறேன். பாருங்க இது கலர்ல fill ஆயிருக்கு. இப்போ நீங்க இதில இருந்தே நீங்க தேவையில்லாத delete பண்ணிக்கலாம். இப்போ fill வந்து delete பண்ணா இங்க பாருங்க இங்க இருந்து delete பண்ணிக்கலாம். நியூ லேயரை delete பண்ணா இங்க இருந்தே இப்படி delete பண்ண முடியும். அதே மாதிரி நீங்க இந்த ஹிஸ்டரியை வந்து தனியா கூட பிரஸ் பண்ணி தனி விண்டோவா இப்படி மூவ் பண்ணலாம். பாருங்க இப்படி மூவ் பண்ணி கொண்டு வரலாம். எல்லா palette-மே அந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வர முடியும். உங்களுக்கு இந்த கலர் palette பாத்தீங்கன்னா இது வந்து சைஸ் இன்கிரீஸ் பண்ண முடியாது. இப்போ ஹிஸ்டரியை மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் வைக்கணும்னா மறுபடியும் பிரஸ் பண்ணி இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது இங்க ஒரு ப்ளூ கலர் லைன் தெரியும். அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுறணும் நீங்க. பாருங்க இப்படி கொண்டு போய் நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க லேயர், இங்க சேனல், இங்க பாத்ன்னு இருக்கு. இதோட பொசிஷன் வந்து நீங்க மாத்த முடியும். பாருங்க நான் சேனல் பிரஸ் பண்ணி மெதுவா மூவ் பண்ணா சேனல் ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. லேயர் வந்து செகண்ட் பொசிஷன் போயிருச்சு. அதே மாதிரி இதோட பொசிஷன் மாத்த முடியும். இந்த லேயர் பாலட்ல பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு பேஸ் லேயர். நம்ம கிரியேட் பண்றது எல்லாமே அதுக்கு மேல போகும். இத க்ளோஸ் பண்றதுக்கு இங்க fly out மெனுல போய் இங்கேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்றேன். மறுபடியும் ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்றேன். பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து நான் எடிட் fill கொடுக்கிறேன். நீங்க என்ன கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு பாருங்க இந்த கலர்ல நான் fill பண்ணிருக்கேன். இப்போ இந்த பேஸ் லேயர் வந்து இங்க லாக் இருக்கு. அப்ப அந்த லேயர் வந்து லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இத அன்லாக் பண்றதுக்கு டபுள் கிளிக் பண்ணனும். பாருங்க அன்லாக் பண்ணிட்டு இந்த லேயரோட பொசிஷன் நீங்க இங்க இருந்து மாத்த முடியும். இந்த லேயர் 1 நான் கீழ கொண்டு வரேன் பாருங்க. டிராக் பண்ணி கீழ கொண்டு வர முடியும். அதே மாதிரி எந்த லேயர் வேணாலும் நீங்க டிராக் பண்ணி மேலேயும் கீழயும் கொண்டு போக முடியும். இப்போ நான் பேஸ் லேயர் கீழ கொண்டு வந்துட்டேன். இங்க ஐ மாதிரி இருக்குது இல்லீங்களா? அத வந்து நீங்க பிரஸ் பண்ணி இந்த லேயரை ஹைட் பண்ண முடியும். இங்க பாருங்க இந்த லேயர் 1ல இருக்கிற ஐ கிளிக் பண்ணீங்கனா இந்த லேயர் வந்து ஹைட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். மறுபடியும் அன்ஹைட் பண்றதுக்கு மறுபடியும் அங்க கிளிக் பண்ணி நீங்க அதை ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர்ல எந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டும் நீங்க delete கொடுக்க முடியும். பாருங்க நான் ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணி delete கொடுக்கிறேன். இதுல வந்து லேயர் மோட் இருக்கு. இதுல பாருங்க சாஃப்ட் லைட் கொடுத்தா இப்படி மாறி இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மல்டிப்ளை அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துட்டு ஓவர்லே அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ற டாக்குமெண்ட்க்கு தகுந்த அப்படி நம்ம லேயர் மோட் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இங்க கீழ இருக்குது பாத்தீங்கன்னா
இந்த ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து delete பட்டன் பாருங்கள், இந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கு. நான் delete கொடுக்குறேன். இப்படி delete பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நியூ லேயர், இங்கே கிளிக் பண்ணி நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது குரூப் லேயர், இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த 2 லேயரும் இந்த குரூப்புக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் நிறைய யூஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம ஒரு லேயருக்கு லேயர் மாஸ்க் ஆட் பண்ணால் இந்த பட்டன் கிளிக் பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், இந்த எஃபெக்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ், இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஒரு லேயரை லாக் பண்ணணுன்னா இங்கே இருக்கிற லாக் பட்டன் அமுத்தி பாருங்கள், இது லாக் ஆயிரும். அன்லாக் பண்ணால் மறுபடியும் அதே இடத்துல ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேலட்ஸ் இருக்குது. அதை வந்து நிறைய விதமாக யூஸ் பண்ண முடியும். நம்ம இது வந்து பேசிக்காக பேலட்ஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுருக்குறோம். இந்த டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.